மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். அரசியலமைப்பு மாற்றம், மாகாண சபை தேர்தல், 6 கட்சிகளின் கோரிக்கைகளுக்கு அனுரவின் பதில். தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடந்தது. முழுமையான அரசியலமைப்பு திருத்தம், மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான விடயங்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நீண்ட காலமாக இடம்பெறாமல் உள்ள மாகாண சபை தேர்தல்களை மீண்டும் நடத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது எழுந்துள்ள சட்ட மற்றும் நிர்வாக சிக்கல்கள் குறித்து அந்த குழுவுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புக்கான முன்மொழிவுகள் குறித்தும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் அவசரமாக மேற்கொள்ள வேண்டிய விடயம் அல்ல என்றும், நாட்டில் உள்ள பல்வேறு சமூகங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்கும் வகையில் ஆழமான சமூக பரிசீலனையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு நாட்டின் எதிர்கால அரசியல் அமைப்பு மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான கலந்துரையாடல்களில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கான நீதிமன்ற மரண தண்டனை தீர்ப்புக்கு பின் கொழும்பில் அவசர அரசியல் சந்திப்பு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கொழும்பு 7 பகுதியில் உள்ள ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை இரவு அரசியல் முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டதாக கூறப்படும் சந்திப்பு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த சந்திப்பு டிரான் அலசுடன் தொடர்புடைய அலுவலகத்தில் நடைபெற்றதாக சமூக ஊடகங்களிலும் சில ஊடகங்களிலும் தகவல்கள் பரவி வருகின்றன. இதில் உதய கம்மன்பில, விமல் வீரவன்ச, தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டதாகவும் மேலும் சிலரின் அடையாளம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த சந்திப்பு நடைபெற்றதா, அதில் யார் யார் பங்கேற்றனர், அதன் நோக்கம் என்ன என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகி இருக்கவில்லை. அதேவேளை டிரான் அலஸ் தொடர்பான சமூக ஊடகங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் அல்லது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், இருவரை மட்டும் பலிக்கடா ஆக்காதீர்கள், சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தல். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தினார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனை நிகழ்கிறது. மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன்னறிவிப்புகளும் கிடைத்திருந்த போதிலும் அத்தாக்குதலை தடுப்பதற்கு போலீசாரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. இது தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் பூஜித ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மட்டுமன்றி பல அரசு அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்க இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் தாய்நாட்டின் மீது பெற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று இது குறித்து முறைப்பாடு செய்திருந்ததாக அக்கால பகுதியில் நீதி அமைச்சராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களமும் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றி இருக்கவில்லை என்பது புலனாகின்றது. எனவே அக்காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கி பூரண விசாரணை செய்யப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு சிலரை மட்டும் பலிக்கடா ஆக்கிவிட்டு பிரச்சினையை தீர்த்துவிட்டதாக காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பாட்டலி சம்பிக்க ரணவக்க மேலும் தெரிவித்துள்ளார். சிங்கள மக்களின் வரி பணத்தில் செம்மணி மனித புதைகுழி அகலப்படுகிறது, விமல் வீரவன்ச காட்டம். இலங்கையை குற்றச்செயல்களின் ராஜ்யமாக சர்வதேசத்துக்கு காண்பிப்பதற்காக சிங்களவர்களின் வரிப்பணத்தில் செம்மணி மனித புதைகுழி அகலப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு சிங்களவர்களை கொன்று புதைத்த புதைகுழிகள் பற்றி காணாமல் போனோர் அலுவலகம் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பினார். கொழும்பில் கட்சி காரியாலயத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்படுகிறது. அதற்கு நீதி கோரி கத்தோலிக்க அருட்தந்தையர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள்.
இலங்கை குற்றங்கள் நிறைந்த ராச்சியம், இங்கு யுத்த குற்றங்களும் இனவழிப்பும் நிறைவேற்றுள்ளன என்று சர்வதேச அரங்குக்கு காண்பிக்கும் செயற்பாடுகளே தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த நாட்டில் வரி செலுத்துவதில் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்களாக உள்ளார்கள். சிங்களவர்களின் வரி பணத்தை கொண்டு காணாமல் போனோர் அலுவலகம், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளை இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அரச நிறுவனமாக காணப்பட்டாலும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாகவே செயற்படுகிறது. புலிகள் அமைப்பால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சிங்கள போலீசார் சிங்கள மக்கள் பற்றி காணாமல் போனோர் அலுவலகம் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கவில்லை. இராணுவத்தின் முன்னாள் உயர் அதிகாரிகளை இலக்காக கொண்ட செயற்பாடுகளை தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இனப்படுகொலையும் யுத்த குற்றங்களும் இடம்பெற்றதாக சர்வதேசத்துக்கு காண்பிக்கும் போக்கு காணப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார். 10 கோடி தண்டப்பணம் செலுத்தியவருக்கு தற்போது அச்சம் ஏற்பட்டிருக்கும். உயிர்த்த ஞாயிறு தீர்ப்புக்கு பின் ஸ்ரீநேசன் கருத்து. 5 கோடி தண்டப்பணம் செலுத்தியவருக்கும் மரண தண்டனை, 7.5 கோடி தண்டப்பணம் செலுத்தியவருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 10 கோடி தண்டப்பணம் செலுத்தியவருக்கு தற்போது அச்சம் ஏற்பட்டிருக்கும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பேசிய அவர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை சுட்டி காட்டி இந்த தீர்ப்பு மற்றவர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று தெரிவித்திருந்தார். 269 அப்பாவி மக்கள் உயிரிழந்ததோடு 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியதற்காகவே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏற்கனவே இந்த வழக்கில் இழப்பீடு செலுத்துமாறு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்ததையும் அவர் குறிப்பிட்டு, தற்போது இந்த தீர்ப்பின் பின்னணியில் சிலருக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தனது அரசியல் கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேபோல் தாக்குதலின் பின்னணியில் இருந்ததாக அவர் கருதும் மற்றவர்களும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் என்றும் ஸ்ரீநேசன் கூறியுள்ளார். விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிரபல எழுத்தாளர் மாயன். பன்னாட்டு குற்றங்கள் நூலின் எழுத்தாளர் ஸ்ரீ ஞானேஸ்வரன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு 2026 ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொழும்பில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைமையகத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த அழைப்பு 2025ஆம் ஆண்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அவர் ஆற்றிய உரையுடன் தொடர்புடையதாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்நிகழ்வில் இனப்படுகொலை தொடர்பான கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த விசாரணை தொடர்பாக அதிகாரிகள் இதுவரை விரிவான விளக்கமோ அல்லது உத்தியோகபூர்வ அறிக்கையோ வெளியிட்டிருக்கவில்லை. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. கேரளா செல்ல வேண்டாம், சபரிமலை செல்லும் தமிழர்களுக்கு தமிழக அரசின் அவசர வேண்டுகோள். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சபரிமலைக்கு செல்ல திட்டமிட்டுள்ள தமிழர்களுக்கு தமிழக அரசு முக்கிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கண்ணூர், பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, வயநாடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக அணைகள் நிரம்பி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் நிலச்சரிவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் அதிகம் பயன்படுத்தும் பம்பை பகுதியில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதை அடுத்து நிலைமை சீராகும் வரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு தமிழக அரசு தமிழர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கேரள அரசின் தகவல்களின்படி கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு மற்றும் மின் விபத்துக்கள் காரணமாக இதுவரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மாநிலம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் உத்திரட்டாதி பூஜைக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் பயணத்திற்கு முன் வானிலை நிலவரம் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கட்டாயம் கவனிக்க வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். கேரளாவுக்கு குறிப்பாக மலைப்பகுதிகள் மற்றும் சபரிமலை நோக்கி செல்லும் பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். கட்சி காசில் டீ கூட குடிக்க மாட்டேன், நாளைக்கு விமானம் வாங்கினால் என்ன செய்வீர்கள்? சீமான் ஆவேசம்.
தனது சொகுசுக்கார் தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை விழாவில் உரையாற்றிய அவர், கட்சி காசில் ஒரு தேநீர் கூட குடிக்க மாட்டேன், திரள் நிதி பணத்தில் கார் வாங்கினேன் என்று கூறுகிறார்கள், நாளைக்கு நான் சொந்தமாக விமானம் வாங்கினால் என்ன செய்வீர்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தனது எளிய வாழ்க்கை முறையை சுட்டிக்காட்டிய சீமான், பழைய ரப்பர் செருப்பு பழைய உடையுடன் மக்களிடம் பேசிய நாட்களை நினைவு கூர்ந்ததுடன் இன்று தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருப்பது ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவரின் பயணம் என்றும் கூறியுள்ளார். மேலும் உலகம் முழுவதும் உள்ள ஆதரவாளர்கள் தன்னை குடும்ப உறுப்பினரைப் போல நேசிப்பதாகவும் தனக்கு ஆடம்பர வாழ்க்கையில் விருப்பமில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அத்துடன் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் கருத்து தெரிவித்த சீமான், இடைத்தேர்தலை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாகவும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக முன்வைத்த கருத்துக்களை தற்போது மற்றவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியாவுக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்த பிரதமரின் அறிவிப்பு. பிரித்தானியாவில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியம் தற்போது அதிகரித்துள்ளதாக பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வை விரிவுபடுத்தும் அரசாங்கத்தின் புதிய திட்டங்களை முன்னிட்டு பேசிய அவர், நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சமமான வாய்ப்புகளும் அதிகாரங்களும் கிடைக்க வேண்டுமெனின் தற்போதைய அரசியல் அமைப்பின் முக்கிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன என்றார். உலகின் முக்கிய ஜனநாயக நாடுகளில் எழுதப்பட்ட ஒருங்கிணைந்த அரசியலமைப்பு சட்டம் இல்லாத நாடுகளில் பிரித்தானியாவும் ஒன்றாகும். பல நூற்றாண்டுகளாக உருவான சட்டங்கள், மரபுகள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையிலேயே அந்நாட்டின் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பிராந்திய தலைவர்களுக்கு கூடுதல் நிதி மற்றும் நிர்வாக அதிகாரங்களை வழங்கும் அரசாங்கத்தின் புதிய திட்டம் எதிர்காலத்தில் முறையான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வேல்ஸ், ஸ்கொட்லாந்து, வட அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பொருந்தும் வகையில் அதிகார பகிர்வுக்கான தெளிவான அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பொருளாதார வளர்ச்சி, சமமான வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய இலக்காகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் அரசியல் வரலாற்றில் முக்கிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரங்களில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் ரத்து, பேச்சுவார்த்தைக்கு ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நிறுத்தி வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், தாக்குதல்களின் தீவிரத்தை ஈரான் உணர்ந்ததால் தற்போது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக தனது ட்ருத் சோஷியல் தளத்தை வெளியிட்ட பதிவில், ஒப்பந்தத்திற்கான அடிப்படை அம்சங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு ஈரானும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளும் கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் ட்ரம்பின் இந்த கருத்துக்களுக்கு ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ பதில் அளித்திருக்கவில்லை. கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தை முன்னேறுவதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையில் பதட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பேசிய ட்ரம்ப், ஈரானுடன் ஒப்பந்தம் எப்போது எட்டப்படும் என்பதற்கான காலக்கெடுவை தெரிவிக்க மறுத்துள்ளார். அதேவேளை நிலைமை எவ்வாறு நகர்கிறது என்பதை பார்ப்போம், தேவையான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்துவது எனது நோக்கமல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கில் நடத்தப்பட்ட அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை தீர்மானிக்கும் முக்கிய திருப்பமாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ் ஒலிம்பிக் திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்தது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் நினைவாக நடைபெற்ற 11வது கோடைக்கால விளையாட்டு விழாவில் தமிழ் ஒலிம்பிக் என்னும் உலக தமிழர்களுக்கான பாரிய விளையாட்டு நிகழ்ச்சி திட்டம் நேற்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. The Tamil Olympics is a major initiative that aims to bring together Tamils from across the world through the spirit of sport. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினால் வருடம் நடைபெற்று வரும் கோடைக்கால விளையாட்டு விழா இம்முறை 11வது ஆண்டாக நேற்றைய தினம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று நடைபெற்றிருந்தது. தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் நினைவாக லண்டன் ரோஸ்ஹில்லில் அமைந்துள்ள சென்ட் ஹீலியர் ஓபன் ஸ்பேஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவின் போதே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் விளையாட்டு அமைச்சர் திரு நீதிராஜா அவர்களால் தமிழ் ஒலிம்பிக் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சமூகத்தின் வளர்ச்சி நோக்கி அரும்பாடுபட்டு பல்வேறு மட்டத்திலும் உழைத்து வரும் மரியாதைக்குரியவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை தமது கைகளில் ஏந்தி தமிழ் ஒலிம்பிக்கின் முதலாவது பொது தீபத்தை ஏற்றி வைக்க
தொடர்ந்து பல தமிழ் சிறுவர்களும் வீர வீராங்கனைகளும் மைதானத்தை சுற்றி தமிழ் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வந்திருந்தனர். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் விளையாட்டு அமைச்சின் அங்கத்தவர்கள் புடைசூழ தமிழ் ஒலிம்பிக் தீபம் மாண்போடு எடுத்து வரப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்டு தமிழ் ஒலிம்பிக் பிரகடனம் செய்யப்பட்டது. தமிழர்களை இங்கே நாங்கள் முதல் ஒன்றிணைக்கின்றோம். மிகவும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். அதே மாதிரி உலகத் தமிழர்களை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு மிகவும் முக்கியமான குறிக்கோளில் நாங்கள் அந்த தமிழ் ஒலிம்பிக் என்ற இதை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். 2027 ஆண்டிலிருந்து உலகெங்கும் வாழும் தமிழ் சமூகம் விளையாட்டுக்கூடாக ஒன்றாக திரளும் ஒரு பொது விளையாட்டு கட்டமைப்பாக இந்த தமிழ் ஒலிம்பிக் திகழும் என்பதை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினர் உறுதியளித்துள்ளனர். காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த விளையாட்டு விழாவில் பல்வேறு வயதினரையும் உள்ளடக்கிய நூற்றுக்கணக்கான விளையாட்டு வீரர்கள், விளையாட்டுக் கழகங்கள், குடும்பங்கள் மற்றும் தமிழர் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருந்தனர். மரவிசை அணிவகுப்போடு ஆரம்பமான மேற்படி விளையாட்டு விழாவில் பிரித்தானிய தேசிய கொடி, தமிழீழ தேசிய கொடி போன்றவை ஏற்றப்பட்டு மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுக்கான அமைதி வணக்கமும், லெப்டினன்ட் கர்னல் திலீபனின் திருவுருவப் படத்திற்கான வணக்க மரியாதையும் சகல தரப்பினராலும் ஈடுபாட்டோடு நிகழ்த்தப்பட்டிருந்தது. கால்பந்து, கரப்பந்து, வலைப்பந்து, கிரிக்கெட், சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் மற்றும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருந்ததோடு போட்டியாளர்கள் உற்சாகத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் கலந்து கொண்டதை காண முடிந்திருந்தது. போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் தனிநபர் வீரர்களுக்கும் பாராட்டுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்ததோடு இந்த நிகழ்வு விளையாட்டு திறமைகளை ஊக்குவிப்பதுடன் புலம்பெயர் தமிழர்களிடையே ஒற்றுமை, நட்பு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்தியதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். லண்டன் வாழ் தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் சமூக அமைப்புகள் மாத்திரமல்லாமல் சட்டன், கிராய்டன் போன்ற பகுதிகளின் நகர பிதாக்களும் இதர தொண்டு பணியாளர்களும் நேரடியாக மைதானத்துக்கு வந்திருந்து போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தியதோடு அங்கு வந்திருந்த பல தமிழ் மக்களையும் குடும்பங்களையும் சந்தித்து கலந்துரையாடியும் இருந்தனர். பலதரப்பட்ட வணிக நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் தமது குடில்களை அங்கு அமைத்து ஒரு கோடைகால சமூக எழுச்சி விழாவாக அதை மாற்றியிருந்தமையும், வீரர்களின் உற்சாகமான பங்கேற்பு, பார்வையாளர்களின் ஆதரவு மற்றும் தன்னார்வ தொண்டர்களின் அர்ப்பணிப்பு போன்றவை பலரது கவனத்தையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மெய்வழி யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where Tucaris waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.